அல்லாஹ் மாபூது தான், நீ ஆபிது தான். ஆபித் தான் நாம் தான். ஆபிதுடைய செயலுக்கு பேர் இபாதத். உன்னுடைய முழு வாழ்க்கை வழக்கம். ஆனா நீ விளங்கி செய். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சமும் வழக்கம். நீ ஃபஜ்ர் தொழுது இப்ப மனைவி மக்களுக்காக சம்பாதிக்க போற. எஞ்சாக்கு பிள்ளைகளுக்கு பிச்சை எடுக்க கூடாது, பிற சொத்தை அபகரிக்க கூடாது, விளங்குங்களா, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளை அடிக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. அதான் சம்பாதிக்கணும். அதுக்காக நீ போற. எதுக்காக போற? மனைவி மக்களுக்கு ஹலாலாக கொடுத்து பாதுகாக்க வேண்டிய கடமை உண்டு. அந்த கடமை உணர்வை நிறைவேற்றுவதற்காக நீ போற. நீ வணக்கத்துல வெளியில போகும். நான் சொல்ல நடந்தான். இப்ப அதெல்லாம் விவரிக்கிறது உங்க நேரமாவும் நீ சுருக்கமா விளங்குங்க. வணக்கம் 24 மணி நேரம். அது சில வினாடிகள் உள்ள வணக்கம். அதுல சேர்ந்ததுதான் தொழுகை. தொழுகையும் வணக்கம். சொல்லுங்க எப்படி? தொழுகை மட்டும் வணக்கம் இல்லை, தொழுகையும் வணக்கம். இன்னும் சொல்ல போனால் வணக்கத்திற்கு தலை சிறந்தது, சிறசு போன்றது, கிரீடம் போன்றது. மார்க்கத்தை நிலைநிறுத்தக்கூடியது தொழுகை. தொழுகை மட்டும் வணக்கம் இல்லைங்க. அரே நமாஸ் நமாஸ் தொழுகை மட்டும் வணக்கம் இல்லை, தொழுகையும் வணக்கம். மேலான வணக்கம், சரதான வணக்கம், கட்டாய வணக்கம். நீ எவ்வளவு தாழ்ச்சாலும் அப்ப 5 மணி நேரம் 5 தொழுகைக்கு 2.5 மணி நேரம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவனாக ஆக்குன. பாக்கி 1.5 மணி நேரம் உனக்கு வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை. வணக்கமே அப்படி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி செய்யும் போது அல்லாஹ் இப்படி சொல்லுவாங்க, வஹி கொஞ்சம் கவனமா கேளு. என்ன வஹி? இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா, என்னை தவிர யாரும் இலா இல்லை, அல்லாஹ்வாகி என்னை தவிர யாருமே தேவையை பூசியவை இல்லை. ஆகையினால மூசாவுக்கு சொல்லும் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு சொல்லும் போது நான் அல்லாஹ்வா என்கிற அதனால வணங்குங்கள் சொல்றேன். லா இலாஹ இல்லா அல்லாஹ்வாகிய நான் தான் இலாவா இருக்கிறேன். இலாவா இருக்கிறதுனா நீங்க வணங்கிதான் வணங்குங்க. மேலும் தொழுகையை நிலைநிறுத்தது. அப்போ வணங்கவும் செய்யுங்க, தொழுகவும் செய்யுங்க. வணக்கம் 24 மணி நேரம், தொழுகை 5. இந்தி நியாய உணர்வு கல்வில வந்தாதான். நேற்று கூட்டு நீங்க ஒரு ஆள் இவங்க அஜர்த்து நாள் பிள்ளைங்க வந்திருக்கிறான், நீங்க போய் மரியாதை செஞ்சீங்க. ஏன் அவரை மதிக்க சொல்லு? அவரால் 5 பைசா சகாயம் இல்லை, ஏன் மதிக்க சொல்லு? சொல்லுவாங்க. போய் அவருக்கு சகாயம் தெரியல. பயான் கேட்ட பிறகு சொல்றேன், அவங்க கட்டாயம் மதிக்கணும். நமக்காக தொண்டை கட்ட பார்க்காம தண்ணியை குடிச்சுட்டு சிரமப்பட்டு சொன்னாங்க. ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க, திருக்கரிமா விளக்குனாங்க. அவனா மரியாதை செய்ய தானா முற்படும். நண்பர்களே, நீ அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்தாம மூடி வைக்க அல்லாஹ் மறைச்சுக்கிட்டு மற்றவர்கள் கேட்டால் என்ன சொல்லுவோம்? அப்ப என்னாச்சுங்க? தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. ஆகையினால் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. இந்த நாளை சொல்றது இல்லைன்னா ஒன்றுக்கா பார்த்து நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க ஹோட்டல்ல இருந்து சொல்லுவாங்க, சுத்தமா சொல்லித்தாங்க. இதன் மேல நீங்க தெரிஞ்சுக்கீங்க. இப்ப நீங்க விளங்க வேண்டியது என்ன பாக்கி இருக்கு? அல்லாஹ் அங்கே இருக்கு. எங்க? அப்ப இங்க அறவே இல்லையா? அரசியல இல்லைன்னு சொன்னா காசு. யாராக ஒரு மனுஷனுக்கு அல்ல அரசியல இருக்கிறான் இல்லையான்னு கேட்க. இல்லைன்னு சொன்னா நவதுபில் அல்லா பாதுகாப்பானா காப்பீரா? ஏன் குர்ஆனுடைய நஸ்ஸுக்கு மாற்றி குர்ஆனுடைய திருவசனங்கள் சும்மஸ்தவா அலல் அர்ஷ் அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ் தூவி சொல்லி அல்லாஹ் அர்ஷ் அல்லாஹ் அரிசை ஆட்சி பீடமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். தன்னுடைய ஆட்சி பீடமாக அல்லாஹ் அரிசாய். அதனால அரிசியில மட்டும் அல்லாஹ் இருக்கிறான், இங்க எல்லாம் இல்லைன்னு சொல்ற.
அரசியல் அவனுடைய ஆட்சி பீடம் சிம்மாசனம் தான். மக்களிடத்துல அல்லாஹ் இல்லைன்னு சொல்ல, அல்லாஹ் இல்லைன்னா நீ எப்படி இயங்குற கேள்வி. அல்லாஹ் இல்லைன்னு சொன்ன சிருஷ்டிகளுடைய இயக்கம், அப்போ அது இயற்கைவாதிகள் நேச்சர், தட் இஸ் நேச்சர். ஏரியா சூரியன் காலையில கரெக்டா டைம் படி வருது என்னன்னு கேட்டா, திஸ் இஸ் நேச்சர், இது இயற்கைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் உங்க அல்ல நான் கூட ஹயாத்தாக நான் கூட மௌத்தாங்க. சிறையில இருந்து 2 பேரும் கூப்பிட்டா வெளியே, சிறையில இருந்து 2 கைதி வெளியே, ஒரு ஆளை போய் விட்டவங்க நல்லது, ஒரு ஆளை வெட்டி பாத்தீங்கன்னா நானும் ஹயாத்தாக மௌத்தாக்கிறேன். உடனே இப்ராஹிம் நிசாம் பார்ப்பேன் ரப்பி அல்லதி என்னுடைய ரப்பு சூரியனை கிழக்கு திசையிலிருந்து கொண்டு வர, நீ அதை மேற்கு திசையிலிருந்து கொண்டு பாத்திபி ஹாமிதல் மகரி, நீ அதை கொஞ்சம் மேற்கிருந்து கொண்டு வாங்க பாக்குறேன். வாய் அடைச்சு நான் செய்தான் பதில் சொல்ல முடியாம, அதுக்காக சொல்றேன். அப்ப அன்பர்கள் தோழர்களே, இப்போ அல்லாஹ் தான் தேவை தான் வழங்கி. ஆனா இப்போ எல்லோரும் பயானுக்கு வந்தீர்களே, நீங்களாக வந்தீர்களா அல்லாஹ் கொண்டு வந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம இங்கு பயானுக்கு ஒன்று சேர்த்தவன் யாரும் இல்லை, என்ன பேச வைக்கிறவன் யாருமே இல்லை, உங்களை கேட்க வைக்கிறவன் யாரும் இல்லை, திருக்கலிமாவுடைய விளக்கத்தை விளங்க வைக்கிறவன் யாரும் இல்லை. இதான் இல்லல்லா. இந்த இல்லல்லாவில நீ வாழணும். இல்லல்லா 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 என்று தன்னை மறந்து கொண்டிருப்பாய் நெஞ்சமே, நீ ஒன்னையும் மறக்கணும், அங்கே இல்லல்லா வரணும். இப்போ ஒண்ணு விளங்கி போச்சு, தேவையை பூசியது அல்லாதான். அனைத்து கூட சிருஷ்டிகள் கூட தேவை அல்லா பூசியது. எப்படி இருக்கிறான் சிருஷ்டிகள் கூட, அதனால அது சச்சரவு, அது சண்டைகள். அவன் எப்படி இங்க வந்து இருப்பான், இங்க சகதி அதெல்லாம் இருக்கும். இங்க பூமியில எல்லாம் மக்கள் மரங்கள் வச்சுக்கிறாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு அவன் எப்படி வருவான் போவான். அதனால அவங்க ஒரு பக்கமா ஓரம் கட்டு சில பேர், அதனால அல்லாஹ் இறங்க விடுது. அவன் கருணை கடல் தயாளன், அவன் ரொம்ப பிரியமா நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லலாம். சிருஷ்டி கர்த்தா சிருஷ்டியை விட்டு பிரிய முடியாது. உசூல் விளைஞ்சு இத செஞ்சாங்க, அவன் படைத்தவன். இத ஒரு ஊர்ல செஞ்சாங்க, ஜப்பான்ல ஜப்பான் எங்க செஞ்சாங்க. அவனுக்கு இந்த சிருஷ்டியை பத்தி இல்மு கிடையாது. இது எங்க இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்கு, செயல்படுதா இல்லையா, கெட்டு போட்டா குட்டிச்சோரா போட்டா எதுவும் தெரியாது. அல்லாவும் சிருஷ்டியும் அப்படி இல்லை. சிருஷ்டிகர்த்தாவாகி அல்லாஹ் காலிக் தன்னுடைய மஹ்லூக்குடனே இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் சிருஷ்டிகள் கூட இருந்து அல்லாவே தான் சிருஷ்டிகளை இயக்கிறான். விளங்குச்சுங்களா? அவ்வளவு ஈமான் வச்சா போதும். அதுக்கு மேல நீ அல்லாஹ் நோண்டிக்கிட்டு ஆராய்ச்சி. வலா தஃபக்கரு ஃபி ஸாத்தில்லாஹி ஃபஹும வலா தஃபக்கரு ஃபி ஸாத்தில்லாஹி ஃபதுஹ்லிகு. அல்லாஹ்வுடைய ஸாத்துல ஆராய்ச்சி செய்யாதீங்க, அழுதி போவீங்கன்றாங்க சொல்லுங்க. அது நமக்கு அவசியம். அன்னாசு ஃபி ஸாத்தில்லாஹி ஹும காட்டா. மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய ஸாத்து பிரச்சனையில விட்டார்கள். யாரும் ஸாத்துடைய குணா குன்ஹு ஸாத்துன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய தன்மையம் அதுல உனக்கு வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது ஒத்துக்கலாம்ல. அல்லாஹ் இல்லாம எதுவும் நடக்காது, அவனின்றி அணுவும் அசையாது. நீங்க மூச்சு வாங்கி விடுறீங்களே, மூச்சை உள்ளே இழுக்க செய்கிறவன் யாரும் இல்லை. சொல்லு இல்லைன்னா நிறுத்தி காமிச்சுவாங்க. அதை நிறுத்தி விட்டு நீயா இல்லையா, அல்லாஹ் தைரியத்தாமலே மூச்சு இழுத்தா இப்ப இழுவாங்க. அதுக்காகத்தானே ஒரு நேரம் கடைசியில போன அந்த குடும்பாட்டு போய் பலகையில வச்சு பாரு, நல்லா பாரு. இஸ்ராயல் மூக்கை அறுத்துட்டு போனாரா பாரு, மூக்கு சலாமத்தா இருக்கு, மூச்சு இழுக்க மாட்டோம் பாத்தியா. இவ்வளவு நாளாக என் கும்பத்தை கொடுத்தவங்க மூச்சை இழுக்க வச்சு, என்னுடைய கும்பத்தை கொடுத்த மூச்சை இழுக்கிறது. நீ வேற ஒரு கும்பத்தை சாதிச்சு அப்படின்னா வேற கும்பத்தை கொண்டு வா. அல்லாவுடைய கும்பத்தை தவிர வேற ஒரு கும்பத்தை இருக்கா?
லா குவத்த இல்லா இல்லா வன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ. குவத்த அடங்கலும் அல்லாஹ் ஒருவன் தான் சொல். மூச்சு வாங்குற குவத்தும் அல்லாஹ்வுடைய தான். பிரீத் இன், மூச்சை உள்ள இழுக்கிறியே அந்த குவத்து அல்லாஹ். திருப்பி மூச்சை வெளியில தள்ளுறியே அந்த மூச்சை வெளியில தள்ளுவதற்கு நமக்கு குவத்தை கொடுக்க உதவி செய்பவன் யாரும் இல்லை. இப்ப என்ன அல்லாஹ் கூடவே வந்துட்டு அல்லாஹ் கூடவே இருக்கிறவன் நல்லா தெரியும். நீ எப்படி அவங்க நிராகரி நீ எப்படி அல்லாஹ் நிராகரிப்பேன்? மையதா என்ன ஒண்ணு நாகையாதாக்குன்னு உன்பும் அம்பாத்தன் சாகையாகும் நாகையாதாக்குங்க. என்ன இல்லைன்னு சொல்லி நீ இருக்க இதுல அவன் இல்ல, அவன் அங்க இருக்கிறான், இங்க இருக்கிறது நாங்க தான், இங்க நீ இருக்கிற. நீ எங்க இருந்து வந்து நல்லா எங்க இருந்து வந்து இப்ப கூட மதுரை முன்னால திராக்கு போட்டு அதான் அலல் இன்சான் ஹைனும் மினத் தஹரி லம் யகுன் ஷையன் மஸ்கூரா. இந்த வஸ்து என்று சொல்வதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு காலம் மீது செல்ல இல்லையா? என்னவா இருந்து எங்கே இருந்து தெரியுமா உனக்கு சரித்திரம்? எங்க இருந்து உனக்கு எது வரைக்கும் சரித்திரம் உலக சரித்திரம் உனக்கு எவ்வளவு தெரியும்? அது அல்லாஹ் சொல்லு. அலம் யகுன் நுத்ஃபத்தன் மின் மனிய்யின் யும்னா. கர்ப்ப கோளங்க சிந்தப்படக்கூடிய விந்தானி இருக்க இல்லையான்னு கேட்பா. நீ மகான் கட்டுற அல்லாஹ் எடுத்து நிக்கிற, அல்லாஹ் இங்கேயா இருக்கிறான்னு கேட்கிற, அவன் அங்கே நான் இங்கே சொல்றேன். இங்க ஒன்ன உலா விட்டு அல்லாஹ் வந்து ஒதுங்கிட்டாங்க, ஓரம் கட்டிட்டான். நண்பர்கள் பயப்படுங்க, அல்லாஹ் கூட வச்சுக்கிட்டு வா. அல்லாவே கூட வச்சுக்கிட்டு இப்ப நல்லா தெரியுது. மூக்கு இருக்கிறதுக்கு துன்பத்தை அல்லாஹ் போகும். கும்பத்துங்கிறது என்ன? சாத்தா சிபத்தா? சும்பம் சிபத் சிபத் சிபத்துங்க சாத்துக்களில் இனிஃபிகாக் மஹால். அலிஷா அதுதான் அவருக்கு சொல்ல. அல்லாவுடைய கும்பத்து வந்து மூச்சை உள்ள இருக்குது, அல்லாவுடைய கும்பத்து வந்து மூச்சை வெளியில தழுது. அல்லாவுடைய கும்பத்து, அல்லாவுடைய கும்பத்து என்பது சிபத்து. சிபத்து சாத்தை விட்டு பிரியவே முடியாது. சிபத்து சாத்துக்களில் இன்ஃபிகாக் மஹால் முடியாத காரியங்கள். எங்கே சிபத்து இருக்கு அங்கே சாத்து இருந்தே ஆகுது. நாம அதை சொல்லக்கூடாது, நீ பொழப்பிக்கவே மாறி அல்லாவுடைய கும்பத்துன்னு ஒத்துக்க. உங்களை நான் ஹயாத்தாங்க. ஹயாத்துக்கு இருக்கிறது யாரு? பார்வையாது இவன் பார்க்கிறவன் கேட்கிறவனாக சுயமா இல்லை, நான் பார்க்கிறவன கேட்கிறவன் ஆகு. அவனை பார்க்கிறவங்க கேட்கிறவன் ஆக்கினான். கேள்வியாவது கேட்கிற சக்தி, பேசுறது கலாமியாது, இது எல்லாம் நல்லா முடியுது. அவன் அங்கே, நீ இங்கே. அவனை விட்டு பிரிஞ்சு இங்க எப்படி வந்துச்சு? சிபத்தோடு விளங்காம வந்தது. அல்லாஹ் ஆராய்ச்சி இது சிபாத் தஃபக்கரு ஆளா இல்ல. இந்த அளவுக்கு நீ விளங்க அல்லாஹ் என் கூட. இப்ப நம்மளை இங்க வாழ்ந்து கொண்டு வந்தது அல்லாஹ் தான். அது எல்லாத்தையும் எப்படி கொண்டுவான்? இல்லமா பெரடியில கயிறு கட்டி இழுத்துட்டு வந்தானா, இல்ல பெரடியில கை கொடுத்து டெல்டா கொடுத்து பள்ளிட்டு வந்தானா? எப்படி வரும்? அது தெரிஞ்சுக்கிட்டா நீ நல்ல மாடி டான்ஸ் அடித்து இப்படியா இருப்பே என் கூட இருந்து என்ன வாழ வச்சிருக்கிற? அரே அல்லாஹ் ரப் ஹே தூ மர்ஹூம் ஹே, ரப் ஐன மர்ஹூம் ஹே. அல்லாஹ் வாழ வைக்கிறான். அல்லாஹ் தான் அலியே, அல்லாஹ் தான் பார்க்கும், அல்லாஹ் தான் பேசுவோம், அல்லாஹ் தான் கேட்கும், அல்லாஹ் தான் நடக்க வைக்கிறேன், அல்லாஹ் தான் நிக்க வைக்கிறேன், அல்லாஹ் தான் உட்கார வைக்கும், அல்லாஹ் தான் படுக்க வைக்கிறேன், அல்லாஹ் தான் எழுப்புவான், எல்லாமே அல்லாஹ். அப்ப அவனை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் சர்வ சாதனைகளை அல்லாஹ்வை கொண்டு நீங்க பார்க்க முற்பட்டால், அதை விளங்க முற்பட்டால் என்ன அல்லாஹ் முஹம்மத் ஒரு வினாடி அல்லாஹ் பிரிய உங்களுக்கு ஆசை. அல்லாஹ் பிரியறது நீ பிரிஞ்சாலும் அல்லாஹ் பிரியறது. நான் 1000 தடவை கஷ்டப்பட்டு பார்ப்பேன். சொல்லிவிடுங்க, உங்கள்ட்ட சொல்லிவிட விளங்க பாத்ரூம் சொல்லுவாங்க. தாய்மார்கள் இருக்கிறாங்க வேலைக்கு மனசுல சும்சுமா சொல்லி நானும் மனுஷன் தானுங்களே பல தடவை பாத்ரூம் போகணுங்க. பாத்ரூம் வாசல்ல போய் நின்று இருக்கு.
உள்ள போறதுக்கு சாதீஸ்ல துவா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபூதி வல் ஹபாயிஸ் போது. இது ஓதனதோட அல்லாஹ் என்ன சொல்றது? ரப்பே, குர்ஆன் உன்னுடைய சிஃபத், குர்ஆன் உன்னுடைய கலாம், அந்த பரிசுத்த திருமறையை கப்புசுக்குள்ள கொண்டு போறது அனுமதி இல்லையே, அதை உள்ள கொண்டு போறது கூட அனுமதி இல்லையே இருக்கு. நான் ஒன்ன எப்படி கொண்டுகிட்டு உள்ள போவேன்? How can I take him, my Lord? You please stay outside and let me go inside. நீ கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில இருந்தா நான் உள்ள போயிட்டு எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ஜோலியை முடிச்சுக்கிட்டு அப்புறம் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொல்லிப்பா. என்ன சொன்னாங்க? முட்டாள், நான் வெளியில நீ உள்ள சாத்தியம் எப்படி?